பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து உயர்த்தி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் வேத தியான பகுதியிலே இயேசுவின் பலவீனங்களை குறித்து ஒவ்வொன்றாய் தனித்தனியாய் பார்த்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒன்றை பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசுவின் ரத்தம் பலவீனத்தின் ஒரு முக்கியமான பங்காயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இயேசு ரத்தம் சிந்தினதினால் உண்டான பலன் என்ன? இது அநேகருக்கு உள்ள கேள்வி. கர்த்தர் நல்லவர். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை வாசித்தால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லு 3 பெரும் பலன் உண்டானது. 1, சமாதானம் உண்டானது. 2வது, பூலோகம் இயேசுவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டது. 3வதாக பரலோக ராஜ்யமும் இயேசுவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டது. இந்த 3 நன்மையான காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் உண்டானது. அதை தவிர கர்த்தர் நல்லவர். இயேசுவின் இரத்தம் பல வகை உண்டு. அந்த இரத்தத்துக்கு பல தன்மைகளும் உண்டு. அவைகளை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம், லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனங்களை வாசித்தால் இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்பதை காண்பிக்கிறது. 5 தன்மையாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். 1, அது வேர்வை கலந்த ரத்தம். 2வதாக தண்ணீர் கலந்த ரத்தம். 3வதாக இயேசுவின் ரத்தம் உடன்படிக்கைக்கு உரிய ஒரு ரத்தம். 4வதாக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தம். 5வதாக ஆக மொத்தம் அது ஒரு குற்றமில்லாத ரத்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட வித்தியாசமான பல தன்மைகளுடைய அந்த மகிமையின் ரத்தத்தை தான் இயேசு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிந்தினார். இந்த உலகத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒன்று, பாதுகாப்பு கொடுக்கிற ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் உங்களையும் காக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களுக்காக பரிந்து பேசும். நிச்சயமாய் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுவது மாத்திரமல்ல, உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியான ஒரு உடன்படிக்கைக்குள் கொண்டு போகும். இது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. இந்த வார்த்தையின்படி தவறாமல் அடிக்கடி திருவிருந்தில் பங்கு பெறுங்கள். இயேசுவின் இரத்தத்தை புசியுங்கள். நிச்சயமாய் உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவை, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி. இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற இந்த செய்தியிலே உம்முடைய பலவீனத்தில் உம்முடைய ரத்தத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதிலும் விசேஷமாய் உம்முடைய ரத்தத்தின் தன்மைகளை குறித்து கர்த்தர் சொல்லி, அது புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொல்லியும், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு ஏற்கக்கூடிய ரத்தம் என்றும், பரிந்து பேசுகிற ரத்தம் என்றும் கர்த்தர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு இதை பார்த்து இப்போது ஜெபிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் இப்பொழுதே
தெளிக்கப்படுவதாக. தெளிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள் இவர்கள் கடந்து வருவார்களாக. அது நிமித்தம் பாதுகாப்பு இவர்களுக்கு உண்டாகட்டும், விடுதலை இவர்களுக்கு உண்டாகட்டும், நித்திய ஜீவன் உண்டாகட்டும். உம்முடைய ரத்தம் ஒருபோதும் வீண் போகாதது அல்லவா? அதே போல உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தை எடுத்து இவர்கள் ஸ்தலங்கள் சுற்று வட்டாரங்கள் அனைத்திலும் தெளிக்கிறேன். தேவ கிருபை ஆளுகை செய்வதாக, தேவ மகிமை பெரிய காட்சி செய்வதாக. நீர் ஜெபத்தை கேட்டதற்காக கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.